ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு உளுந்து வச்சு ஒரு அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருப்பு உளுந்து அடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கருப்பு உளுந்து அடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அடைக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி விட்டு இதை ஒரு 4 to 5 டைம்ஸு நல்லா இந்த அளவுக்கு நல்லா திருகி விட்டு நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் உளுந்தில் கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாங்க. உளுந்து நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், உளுந்து நல்லா ஒரு 1 ஹவருக்கு ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச உளுந்தை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ இந்த மாவு கூட அரைச்ச மாவு கூட 1 கப்பு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு அகலமான பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட துருவிய கேரட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இது ரொம்ப தண்ணியாக கலந்துட வேணாம். ஒரு அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். பாருங்கள், இந்த உளுந்து அடை ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்போவுமே உளுந்து அப்படின்னாலே கஞ்சி அந்த மாதிரி யோசித்து பார்ப்போம். உளுந்தங்களி அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. மாவை நம்ம ஒரு சூடான தோசைக்கல்லுக்கு மாற்றி இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்து கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கொஞ்சம் டபுளாகவே இருக்கும். இதை நல்லா மூடி வச்சு இதை நான் 2 சைடு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான உளுந்து அடை ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதே மாதிரி நான் எல்லா மாவையுமே இந்த அடையை செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உளுந்து அடை ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கெலாம் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்து அடை கூட ஒரு காரமான தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா சூடாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் பெட்டராக இருக்குங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிப்பியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மோர் ரெசிபிஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.